இன்னைக்கு நாங்கள் சிக்கன் கறி இலங்கை சிங்கள முறையில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த சிக்கன் கறி செய்கிறதுக்கு நான் 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து சுத்தமாக்கி வச்சுருக்கிறேன். இதில் பழப்புளி தண்ணியில் ஊற வச்சு ஒரு கொஞ்சமாக சேர்த்து கொண்டாலே போதும். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இதை நாங்கள் நல்லா கலந்து விட்டு கொள்ளலாம். புளி நீங்கள் நிறைய சேர்க்க தேவையில்லை, 2-3 புளி தண்ணியில் ஊற வச்சு சேர்த்தா போதும். இது இப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 மேசைக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமாக 3 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 3 லவங்கம் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து அதை வதக்கி கொள்ளலாம். இப்போ இது பொரிஞ்சதுக்கு அப்புறமாக 2 வெங்காயம் மீடியம் சைஸ் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா நாங்கள் வதக்கி கொள்ள போகிறோம். இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிள்ளை சேர்த்துருக்கிறேன். உங்கள்கிட்ட லெமன் கிராஸ் இருந்ததாக இருந்தால் நீங்கள் சேரன்னு சொல்லுவாங்க, அது கூட சின்ன துண்டு சேர்த்துக்கொள்ளலாம், நல்ல வாசனையாக இருக்கும். என்கிட்ட இல்லாததால் நான் அது சேர்க்கல. இப்போ இதில் இஞ்சி வெள்ளைப்பூடு இடித்து சேர்த்துருக்கிறேன். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டும் 4 வெள்ளைப்பூடும் நல்லா இடித்து சேர்த்துருக்கிறேன். நீங்கள் பேஸ்டாக கூட சேர்த்துக்கொள்ளலாம். இஞ்சி வெள்ளைப்பூடினுடைய பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமாக 2 பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதில் 2 மேசைக்கரண்டி அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், 1 மேசைக்கரண்டி அளவுக்கு கறி பவுடர் வறுத்தது சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நாங்கள் பச்சை வாசனை போகும் வரைக்கும் நல்லா கலந்து விடலாம். அப்போ தான் கறி நல்ல கலரில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஊற வச்சுருந்த அந்த சிக்கனையும் இதில் சேர்த்து கலந்து விட்டு கொள்ளலாம். நீங்கள் சிக்கன் சேர்த்ததுக்கு அப்புறமாக இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட வேணும். அப்போ மீடியமில் ஃப்ளேமை வச்சுக்கொள்ளுங்க. மூடி போட்டு மூடுறதுக்கு முதல்ல ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொண்டே இருக்க வேணும். அப்போ தான் சிக்கனில் அந்த மசாலா நல்லா சேர்ந்து ஒட்டி பிடிக்கும். இப்போ இதில் ரம்பை இலை துண்டு 3 சேர்த்துருக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ எல்லாத்தையுமே இன்னும் ஒரு முறை நல்லாவே நாங்கள் இதை கலந்து விட்டு கொள்ள போகிறோம். இந்த மாதிரி மசாலாவோட சேர்த்து நீங்கள் கோழியை வதக்கும் போது அந்த கோழி நல்ல டேஸ்ட்டாக உங்களுக்கு வரும். இப்போ இது வதக்கினது போதும். ஒரு மூடி போட்டு மூடி நாங்கள் இதை வேக வைக்க போகிறோம். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் மிதமான தீயில் நாங்கள் இதை வேக விடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சிக்கன்ல இருந்து தண்ணி கொஞ்சமாக பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகியாச்சு. இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமாக நாங்கள் மிச்ச பொருட்களை எல்லாம் சேர்த்து கொள்ளலாம். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணீர் நான் சேர்த்துருந்தேன். கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கிறேன். தக்காளி தான் இதில் நல்ல திக்னஸை கொடுக்கும். ஏன்னா நாங்கள் இதில் தேங்காய்பால் சேர்க்க போகிறது இல்லை. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு கொள்ளலாம். இப்போ திரும்பவும் மூடி போட்டு மூடி 8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா இதை கொதிக்க விடலாம். இப்போ மேலே தனியாக எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகியாச்சு. உங்களுக்கு இன்னும் நல்ல திக்கான கிரேவி வேணுமெண்டா மூடி போட்டு மூடாமல் இன்னும் ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்களாக இருந்தால் நல்ல திக்கான கிரேவியாக வந்துடும். சிக்கன் எல்லாமே நல்லா வெந்து இப்போ சிக்கன் கறி ரெடி ஆகியாச்சு. நாங்கள் இதில் லாஸ்ட்டில் கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளலாம், அந்த நல்ல வாசனைக்காக. கொத்தமல்லி தழை சேர்த்ததுக்கு அப்புறமாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டு கொள்ளுங்க. இப்போ சுவையான மிகவும் சிம்பிளான சிக்கன் கறி ரெடியாகியாச்சு. இது ரைஸ் மட்டும் இல்லை, சப்பாத்தி, பூரி, ரொட்டி எல்லாத்துக்குமே நல்ல சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் இதை இன்றைக்கு பரோட்டாவோட சர்வ் பண்ணுறேன். பரோட்டாக்கு இது மிகவும் சுவையான ஒரு பொருத்தமான ஒரு கோழிக்கறியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தலாம். கூடவே என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய ரெசிபீஸ் எல்லாம் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும்.